அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த வாணி வாயை திறந்தாள். எங்களை நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். ஆனால் ரேடியன்ஸ் மற்ற அமைப்புகள் மாதிரி கிடையாது. நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சால் நேர்மையாக அதை நாங்கள் தான் செஞ்சோம்னு ஏற்றுக்குவோம். அதே சமயம் செய்யாத ஒரு விஷயத்துக்காக எங்களால் பொறுப்பேற்றுக்க முடியாது என அவள் நிதானமாக கூற, ஊர்க்காரர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவள் சொன்னதன் அர்த்தம் தெளிவாக இருந்தது. அவர்கள் தங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை. அதே சமயம் காரணமே இல்லாமல் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அங்கிருந்த சிலர் அதை புரிந்து கொள்ளாமல், இப்போ என்ன எங்களெல்லாம் முட்டாள்னு சொல்கிறியா? ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எங்களை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்த இருக்கணும் என்று கத்த. அப்போதும் ஹரீஷ் அமைதியாகவே வர, அவன் மனதில் என்ன நினைக்கிறான் என்பது புரியாமல் அனைவரும் குழம்பினார்கள். ஹரீஷ் எதுவும் பேசாமல் அந்த மலையடிவாரத்தை நோக்கி நடக்கத் தொடங்க ரேடியன்ஸ் மெம்பர்களும் அவனை பின்தொடர்ந்து சென்றனர். அந்த மலை அடிவாரத்தை அடைவதற்கு கொஞ்சம் முன்னால் நின்ற ஹரீஷ் திரும்பி தன் ஆட்களை பார்த்தான். நீங்கள் எல்லாரும் இந்த போருக்கு தயாரா? சடனாக தன் ஆழ்ந்த குரலில் அவன் கேட்க, தங்களையும் மீறி எல்லோரும் ஆமாம் என்று தலையாட்டினார்கள். பாரி சகோதரர்களை தவிர மற்றவர்களுக்கு அவனை யார் என்று கூட அடையாளம் தெரியவில்லை. ஆனாலும் அவனுடைய ஆளுமையான தோற்றமும் ஆழ்ந்த குரலும் அவர்களை மயக்கி தானாகவே தலையாட்ட வைத்தது. குட், இதில் பின்னாடி இருக்கிற பாதி பேர் இங்கேயே நில்லுங்க, மீதி பேர் மட்டும் எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க சொன்ன ஹரீஷ் பாரி சகோதரர்களை திரும்பி பார்த்தான். உங்கள 4 பேர் மட்டும் என் கூட மலையேறுங்க. இவங்க எல்லாருமே மலையடிவாரத்திலேயே நிற்கட்டும். நாம மட்டும் நேரடியாக மேலே போய் அந்த கூட்டத்தை அவங்களோட வலையிலிருந்து வெளியே இழுக்கலாம் என ஹரீஷ் கூற, எதற்கு 5 பேர் மட்டும் மலை ஏறலாம் என்று அவன் சொல்கிறான் என்று புரியாவிட்டாலும் ஹரீஷுடைய திட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிச்சல் பாரிக்கு இல்லை. அதனால் சரி என்று மட்டும் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் ஹரீஷ் என்ன செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு இருந்தது. அதன் பின் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடக்க ஒரு வழியாக அவர்கள் எல்லோரும் அந்த மலையடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஏற்கனவே வலிமை குறைந்த ரேடியன்ஸ் மெம்பர்களை ஹரீஷ் கொஞ்ச தூரத்திலேயே நிறுத்தியிருந்தான். இப்போது அவர்களுடன் வந்தவர்களில் சிலரும் அவ்வளவு தூரம் நடந்ததிலேயே சோர்ந்து போயிருந்தனர். நீங்கள் எல்லாரும் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. ஜூலி, நீ அவங்கள பார்த்துக்கோ. பாரி, வாணி, சுகுமார், தர்மா, இங்கே 4 பேர் என் கூட வாங்க. ஹரீஷ் சொல்லி கொண்டு இருக்கும் போதே உயரத்திலிருந்து ஏதோ ஒரு கருப்பு பொருள் அவர்களை நோக்கி வர, எல்லாரும் தள்ளிப்போங்க. ஹரீஷ் தன் சக்தி மொத்தத்தையும் திரட்டி கத்தினான். அதோடு அவனும் அந்த இடத்தை விட்டு அதிவேகமாக விலகினான். வந்த வெடிகுண்டு தரையில் மோதி பயங்கரமான சத்தத்துடன் வெடிக்க அந்த இடம் மொத்தமும் புகை சூழ்ந்தது. பாறைகள் வெடித்ததில் கற்கள் பட்டு சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டது. பாம் விழுந்த இடத்தில் தரையில் மிகப்பெரிய பள்ளம் விழுந்திருக்க ஹரீஷ் எச்சரித்த உடனே பலர் அங்கிருந்து விலகி ஓடியிருந்தாலும் ஒரு சிலர் அந்த குண்டுவெடிப்பில் மாட்டிக்கொண்டனர். அவர்களுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்க ஹரீஷும் பாரி சகோதரர்களும் வேகமாக ஓடி வந்து அவர்களை அங்கிருந்து காப்பாற்ற முயற்சித்தனர். மாஸ்டர், இங்கே என்ன நடக்குது? எப்படி நம்ம மேலே திடீர்னு மின்னல் தாக்குச்சு? சுகுமார் புரியாமல் கேட்க, அது மின்னல் இல்லை, யாரோ நம்ம மேலே பாம்பு போடுறாங்க. அநேகமாக அவங்க நம்ம வரதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை விட அட்வான்ஸான பாம்பை வச்சு தான் நேற்று எங்களோட காரையும் அட்டாக் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு இது சின்ன ஊராக இருந்தாலும் இவங்ககிட்ட இது மாதிரியான ஹைடெக் வெப்பன்ஸ் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும் என்றான் ஹரீஷ். ஆமாம், நேற்றுலேருந்து இது 3வது வெடிகுண்டு. இவங்களுக்கு பாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்குதா என்ன? ஏதோ தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்தி தூக்கி போடுற மாதிரி இப்படி இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் வெடிக்க வைக்கிறாங்க. நான் இது மாதிரிலாம் தெலுங்கு படத்தில் தான் பார்த்துருக்கேன். தர்மா லேசான பயத்துடன் சொல்ல, இங்கே பக்கத்து ஊரில் கல் குவாரிங்க இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு வெடிகுண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது இந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே பவர் கம்மியான நாட்டு வெடிகுண்டு தான். அதனால தான் இவ்வளோ சத்தம் கேட்டும் கூட ஊர்க்காரங்க யாரும் அதிர்ச்சி ஆகலை. அவர்களுடன் வந்த மணிவேலின் ஆள் விளக்கினார். நல்ல வேளையாக அந்த குண்டு வருவதை பார்த்தவுடன் ஹரீஷுடன் சேர்ந்து அவனும் அங்கிருந்து விலகி ஓடியிருந்தான். எல்லாரும் உடனே இங்கிருந்து பின்வாங்குங்க. அடிபட்டவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் மெடிசனை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்க சொன்ன ஹரீஷ் அந்த குழியை எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு முறை வானத்தை அண்ணாந்து பார்த்தான். மாஸ்டர் மனசில் என்ன ஐடியா இருக்குது? திரும்பவும் அவங்க நம்மளை குண்டு போட்டு அட்டாக் பண்ணலான்னு அவருக்கு பயம் இல்லையா? சுகுமார் திகைப்புடன் கேட்க, நம்ம மாஸ்டருக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு நல்லாவே தெரியும். நாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்வோம். பாரி அவனுக்கு பதில் சொன்னான். அதற்குள் ஜூலியின் மேற்பார்வையில் எல்லோரும் ஹரீஷ் சொன்னபடி செய்ய தயாராகி இருந்தார்கள். அப்போது திடீரென அங்கிருந்து மின்னல் வேகத்தில் விலகி ஓடிய ஹரீஷ் நேராக பக்கத்தில் இருந்த அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தான். அதை பார்த்த மற்றவர்கள் என்னவென்று புரியாமல் அப்படியே நின்றனர். நான் அந்த கொள்ளக்காரங்களை குறைச்சி எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். தனக்குள் சொல்லிக்கொண்ட ஹரீஷ் காட்டுக்குள் இருந்த ஒரு பாறையின் மீது ஏறி நின்றான். பின்பு கண்களை மூடியவன் அந்த சுற்றுப்புறத்தை உணர தன்னிடம் இருக்கும் சக்தியை பயன்படுத்தினான். ருத்ரவேந்தரிடமிருந்து இது போன்ற சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவதென்று கற்றுக்கொண்டாலும் நிஜ வாழ்க்கையில் அவன் அதை செய்து பார்ப்பது இதுதான் முதல் முறை. அந்த அமைதியான இடத்தில் மனதை ஒருமுகப்படுத்தியவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டான். இப்போது ஹரிஷால் தன்னை சுற்றியுள்ள புல் பூச்சிகள் மட்டுமல்ல, மரங்களின் நுட்பமான அசைவுகளையும் கூட உணர முடிந்தது. கொஞ்ச நேரம் அதில் மூழ்கியிருந்தவன்
சடனாக கண்களை திறந்தான். கொலைகாரர்களின் மறைவிடம் எங்கே என இப்போது அவனுக்கு சரியாக தெரியும். அவங்க மனசில் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு சிரிப்புடன் சொன்ன ஹரிஷ் தன்னுடைய முழு வேகத்தையும் பயன்படுத்தி சில வினாடிகளில் பழைய இடத்திற்கே ஓடி வந்தான். என்னாச்சு மாஸ்டர்? எதுவுமே சொல்லாமல் திடீர்னு இங்கிருந்து போயிட்டீங்க. நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறோம். பாரி அவசரமாக கேட்க ஹரிஷ் தன் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் அவனை பார்த்தான். அதே நேரத்தில் அந்த மலையின் உச்சியில் கொள்ளைக்காரர்கள் 7 பேரும் வரிசையாக உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு விதமான சக்தி வெளிப்பட்டது. எல்லோரும் சொல்லி வைத்தது போல 6 அடிக்கும் குறைவில்லாமல் இருந்தனர். அவங்க எல்லாரும் யாரா இருக்கும்? அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு உண்மையிலேயே நம்மளை அட்டாக் பண்றதுக்கு எங்கிருந்த தைரியம் வந்துச்சு? அந்த 7 பேரில் ஒருவன் கிண்டலாக கேட்க எனக்கு என்னமோ அவங்க டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோன்னு தோணுது. அவங்கள தவிர வேற யார்கிட்டையும் இந்த அளவுக்கு ஆள் பலம் இருக்காது. ஆனால் அதை பற்றி நாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் பாம்பு போட்டதிலேயே அவங்கள பாதி பேர் இறந்துருப்பாங்க. மீதி பேரும் இந்த இடத்த பார்த்து திரும்பி பயந்து ஓடி இருப்பாங்க. இன்னொருவன் பதிலுக்கு கேலி செய்தான். இல்லை, இவங்க வேற ஒரு புதிய அமைப்பு சேர்ந்தவங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த அமைப்போட தலைவன் யாருன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதை ரொம்பவே ரகசியமாக வச்சுருக்காங்க. இப்போ கூட ஹரீஷ்னு ஒருத்தன் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவங்களை இங்கே வரவழைச்சதா நம்ம இன்ஃபார்மர் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. ஆனால் அவங்களால நம்மளை தோக்கடிக்க முடியும்னு எப்படி முட்டாள்தனமாக நினச்சாங்கன்னு தான் புரியல. அந்த 7 பேரில் அதிக பலம் வாய்ந்தவன் போல தெரிந்த ஒருவன் யோசனையோடு கூறினான். ஆனால் அதை கேட்டு மற்றவர்கள் சத்தமாக சிரித்தனர். அவர்கள் 7 பேரும் அந்த மலையில் தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவர்கள். பல வருஷங்களாக நிறைய ஊர்களில் பிரச்சனையை ஏற்படுத்தி வந்த அவர்கள் தங்கள் அடையாளங்களை ரகசியமாக வைத்திருந்தனர். அதற்கு பதிலாக இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் எழுத்துக்களை தங்களை அழைக்கும் பெயர்களாக பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் பேசி சிரித்து கொண்டிருந்த போது அந்த கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவன் பதட்டத்துடன் அங்கே வந்தான். உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, ஆனால் எதிரி ரொம்ப வேகமாக நம்ம இடத்த நெருங்கிட்டு வரான். வர வழியில் நம்ம ஏற்படுத்தியிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியாக உடைச்சிட்டு வராங்க. நம்ம ஆளுங்க யாராலையும் அவங்கள தடுக்க முடியல. கிட்டத்தட்ட இந்த மலை உச்சிக்கு பக்கத்தில் அவங்க வந்துட்டாங்க. அந்த அடியாள் சொல்ல 7 பேரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன, நிஜமாவா? அப்படின்னா நம்ம போட்ட வெடிகுண்டு அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலையா? 7 பேரில் நடுவில் இருந்தவன் நம்பிக்கை இல்லாமல் கேட்டான். அது வெடிச்சதன்மோ உண்மைதான், ஆனால் நாம் நினச்ச மாதிரி அவங்க பயந்து பின்வாங்கலை. அங்கேயே தான் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 5 பேர் மட்டும் முதல்ல மேலே வராங்க. அந்த அடியாள் பயந்து கொண்டே சொன்னான். வெறும் 5 பேரா? அவங்க நம்மளை பற்றி அவ்வளோ மோசமாக நினச்சிட்டு இருக்காங்க என்று இன்னொருவன் ஆத்திரத்துடன் கத்த மற்ற 6 பேரும் அவனை அமைதிப்படுத்தினார்கள். நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் முதல்ல போய் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன். அவர்களில் கியூ என்று அழைக்கப்படுபவன் பக்கத்தில் இருந்த தன்னுடைய பெரிய வாளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய அந்த சீக்ரெட் பிளேஸை விட்டு வெளியே வந்தான். அதற்குள் ஹரிஷின் திட்டப்படி ஜூலி தலைமையிலான ரேடியன்ஸின் மெம்பர்கள் அந்த மலையின் அடிவாரத்தை சுற்றி வளைத்திருந்தார்கள். மேலே இருந்து தப்பித்து ஓடி வருபவர்கள் எந்த பக்கமும் ஓட முடியாதபடி அவர்கள் நெருக்கமாக ஒரு சுவரை உருவாக்கியிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலும் அவர்களுடைய திறமைக்கு தகுந்தவாறு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தது. அதே நேரத்தில் ஹரீஷின் தலைமையிலான அந்த 5 பேரும் வழியில் இருந்த கொள்ளைக்காரர்களின் ஆட்களை ரொம்பவே ஈஸியாக தாக்கிவிட்டு முன்னேறி கொண்டு இருந்தார்கள். இப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்நேரம் நம்ம மேலே வர நியூஸ் அவங்களுக்கு போயிருக்கும். எந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் நம்ம மேலே அட்டாக் நடக்கலாம். ஸோ ஒவ்வொரு செகண்டும் நமக்கு முக்கியம். எச்சரித்த ஹரீஷ் சுற்றிலும் பார்வையை ஓட்டியபடி முன்னால் நடந்தான். புரியுது மாஸ்டர், ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, தர்மா சொல்ல மற்ற 3 பேரும் அதை ஆமோதித்தனர். இங்கே இருக்கிற வரைக்கும் என்னை மாஸ்டர்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் சாதாரணமாக ஹரீஷ்னே கூப்பிடுங்க என்று சொன்னபடி நடந்த ஹரீஷ் டக்கென்று நடப்பதை நிறுத்திவிட்டு நின்றான். திடீரென ஒரு சிறிய ஒளிக்கதிர் அவர்களுக்கு முன்னால் பறப்பது போல இருந்தது. என்னது, பட்ட பகல்ல நட்சத்திரம் தெரியுமா என்ன? தர்மா தன் நெற்றியை தேய்த்தபடி ஆச்சரியப்பட்டான். அது நட்சத்திரம் இல்லை, ஒரு பளபளப்பான வாள் அவர்களை நோக்கி பறந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்க சில நொடிகள் ஆனது. எல்லாரும் உடனே ஓடி ஒளிஞ்சுக்கோங்க, சத்தமாக கத்திய ஹரீஷ் சட்டென்ற அந்த வாளிடமிருந்து விலகி நின்றான். அதிவேகமாக வந்த அந்த வாள் தரையில் குத்தி நிற்க அதன் 2 பக்கங்களும் நேர்கோடு போல மலையில் விரிசல் உருவானது. நீங்களாம் யாரு? எங்கிருந்து வந்தீங்க? எங்கள் எல்லைக்குள்ளே வந்து எங்களை அட்டாக் பண்ணி தோக்கடிச்சிடலான்னு நினச்சிங்களா? கேட்டபடி அங்கே வந்த கியூ தரையில் குத்தி இருந்த வாளை மீண்டும் உருவினான். ஒரு வழியாக நம்ம கத்திக்கு தகுதியான ஒருத்தன் வந்திருக்கான். பாரி அந்த கொள்ளைக்காரனை உற்று பார்த்தபடி முணுமுணுத்தான். அதே இடத்தில் நின்று கொண்டிருந்த ஹரீஷ் தன் கையை அசைத்து அவர்கள் 4 வெளியே வர சொன்னான். இவன் கூட மோதுறதுக்கு யார் தயாராக இருக்கீங்க? சட்டையில் இருந்த தூசியை தட்டியபடி ஹரீஷ் கேட்க, நாங்கள் எல்லாருமே ரெடியாக தான் இருக்கோம். 4 பேரும் ஒரே நேரத்தில் முன் வந்தனர். என் கூட சண்டை போட துணிஞ்சவங்க மரணத்தை தேடி அவங்களா போகிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் உங்களை மாதிரி எறும்புகள் எல்லாம் என் முன்னாடி நிற்க கூட முடியாது. கர்ஜித்த கொள்ளைக்காரன் சண்டைக்கு தயாராக கத்தியை சுழற்றினான். அவருடைய கண்களில்
ஹரிஷ் உட்பட 5 பேரையும் ஒரே நேரத்தில் கொல்லும் வெறி வெளிப்பட்டது. அவன் தன் கத்தியை சுழற்ற பாரி முதலில் சென்று அவனுடன் சண்டையிடத் தொடங்கினான். 2 பேரும் சரி சமமாக மோதிக்கொள்ள அந்த சண்டை நீண்டு கொண்டே போனது. இது வேலைக்காகாதென்று முடிவெடுத்த ஹரிஷ் வாணியை பார்க்க அவளும் அந்த சண்டையில் இணைந்து கொண்டாள். பாரியின் இணையாக வாணியும் அந்த கொலைகாரன் ஒரே நேரத்தில் இருவரையும் சமாளிக்க முடியாமல் திணறினான். ஒரு கட்டத்தில் அவர்களை விட்டு விலகி ஒரு மரத்தின் மீது ஏறிய கொள்ளைக்காரன் வினோதமான ஒரு சத்தத்தில் கத்தத் தொடங்கினான். அது அந்த மலையையே ஒரு உலுக்கு உலுக்கியது. ஹரிஷும் மற்றவர்களும் காதுகளை பொத்திக் கொள்ள கீழே நின்று கொண்டிருந்தவர்களில் பலவீனமாக இருந்தவர்கள் அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் மயங்கி விழ ஆரம்பித்தார்கள். அவர்களின் தலைக்குள் ஏதோ ட்ரெயின் ஓடுவதைப் போல இருந்தது. இவங்களுக்கு சத்தத்தை வச்சு அட்டாக் பண்ண கூட தெரியுமா? தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஹரிஷ் அவனை சமாளிக்க பென்டகன் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க என்று 4 பார்த்து உத்தரவிட்டான். கத்தி முடித்துவிட்டு மரத்திலிருந்து நிதானமாக இறங்கிய கொள்ளைக்காரன் அவர்கள் 5 பேரும் கொஞ்சம் கூட அசராமல் நிற்பதை பார்த்து ஒரு நிமிடம் உள்ளுக்குள் கலங்கினாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்கள் பக்கத்தில் வர ஹரிஷை தவிர 4 பேரும் அவனை சுற்றி வட்ட வடிவத்தில் நின்றனர். ரேடியன்ஸ் தொடங்கப்பட்ட போது ஹரிஷ் முதலாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த டெக்னிக் அது. நீங்கள் என்னதான் பயம் காட்டினாலும் உங்களோட இந்த சீன்லாம் என்கிட்ட வேலை செய்யாது. சொல்லியபடி அந்த கொள்ளைக்காரன் தன் வாளை புயல் வேகத்தில் சுழற்ற இதை எதிர்பார்த்திருந்த 4 நேராக அவனை அட்டாக் செய்யாமல் பக்கவாட்டில் இருந்து அவன் மீது ஒரே நேரத்தில் கத்தியை வீசினார்கள். தன்னுடைய சத்தத்திற்கு அவர்கள் பாதிக்கப்படாத போதே சண்டை பயிற்சியையும் தாண்டி அவர்களுக்குள்ளும் தன்னைப் போலவே ஏதோ ஒரு சக்தி இருப்பதை அந்த கொள்ளைக்காரன் புரிந்து கொண்டான். அதிலேயே அவன் கொஞ்சம் தளர்ந்து போயிருந்தான். அந்த பயத்தில்தான் தன்னுடைய வாளை கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல் அவ்வளவு வேகமாக சுழற்றினான். அவன் 5வது நிலையை கடந்த நிபுணனாக இருந்தபோதும் தன் முன்னால் இருந்த 4 அவனால் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு வகையில் உண்மை. அவனை சுற்றி நின்ற 4 பேரும் அதை தடுக்காமல் பக்கவாட்டில் இருந்து கத்தியை வீசியதால் அவனுடைய உடலில் கீறல்கள் ஏற்பட்டதுடன் இரத்தமும் வெளியேறத் தொடங்கியது. அவன் எதிர்பார்க்காத நொடியில் தன் வாளை வீசி அவனுடைய வாளை பாரி தட்டிவிட அதே நேரத்தில் வாணி தன் கையில் இருந்த கத்தியை அவனுடைய கழுத்தில் இறக்கியிருந்தாள். வேண்டாம், அவனை கொல்லாதீங்க, அவளை தடுக்கும் நோக்கத்தில் ஹரிஷ் கத்த அதற்குள் வாணியின் கத்தி அந்த கொள்ளைக்காரனுடைய கழுத்து தசையை கிழித்திருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.